வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை மீட்க முடியாது. கச்சத்தீவை மீட்க வேண்டுமானால் இலங்கையுடன் போரிட வேண்டும் என 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் மத்தியில் ஆளும் பாஜக அரசுதான் தெரிவித்தது என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சுட்டிக்காட்டி விமர்சித்துள்ளார். மேலும் நாட்டின் பாதுகாப்புத்துறை ஆவணங்களை அண்ணாமலை என்ற தனிநபருக்கு வெளியுறவுத்துறை எப்படி கொடுத்தது எனவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் காலையிலேயே எழுந்து தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும். இல்லாவிட்டால் திமுகவினர் நம்முடைய ஓட்டுகளை கள்ள ஓட்டாக போட்டுவிடுவார்கள் என அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது எனவும் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி 39 இடங்களையும் கைப்பற்றும் என தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனை ஆதரித்து பாஜக கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களவை தேர்தலில் போட்டியிட சீட் தராததால் வருத்தத்தில் இருந்தோம் என்று கூறிய பூவை ஜெகன்மூர்த்தி, எங்கள் கட்சி தொண்டர்கள் அதிமுகவுடன் கூட்டணி தொடரலாம் என்று கூறியதால் 40 தொகுதிகளிலும் புரட்சி பாரதம் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போட்டியிடும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பதற்காக பிரதமர் மோடி மேலும் 4 நாட்கள் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம்